நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றது தேவ சித்தம். சத்தமா ஆமென். சர்ச்சுக்கு வந்தா நல்லா சந்தோஷமா இருங்க, நல்லா சிரிங்க. நல்லா சிரிக்க வேண்டிய இடம் இது. அல்லேலூயா. இங்கே சிரிக்காம போய் ஊரெல்லாம் சிரிச்சுன்னு இருக்கிறோம் உட்காந்து. ஆமா, அப்புறம் என்ன சொல்ல, பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். ஆமா, இங்க நல்லா சந்தோஷம். தேவ சமூகத்தான் சந்தோஷமா இருக்கிற ஒரு இடம். என்ன கஷ்டத்தோடு என்ன பிரச்சனையோடு நீங்க வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் இங்க வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த சந்தோஷம் கோடி ரூபாய் கிடைத்தாலும் உலகத்துல எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சந்தோஷமா ஓடுங்க, ஓட்டம் சந்தோஷமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, வாய் விட்டு சிரித்தால் நிறைய நேரத்தில் சிரிக்க மாட்டோம், உருன்னு இருப்பாங்க. சில பேர் சர்ச்சுக்கு வந்தாலும் உருன்னு இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது புது ஆள்லாம் வந்து அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணி சிரித்து பல்லு திறாம நல்லா சிரித்து வாங்க உட்காருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பக்கத்தில் வரும்போதே பேக் தூக்கி போடுறது பக்கத்தில். அப்புறம் வரவன் என்ன பண்ணுவான், அப்படியே என்னப்பா இது அப்படின்னு தான் போயிடும். நல்லா வெல்கம் பண்ணுங்க, நல்லா சிரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் யாவரோட சண்டை போடுங்கன்னு சொன்னாரா? சமாதானமா இருக்கு. கூடு யாவரோட சமாதானமா இருக்கு. சமாதானம் இருக்கு, பிரயாசப்படுங்க, நேசிங்க, பிறர் நேசிங்க. இந்த வேர்ல்டு, இந்த உலகம் ரொம்ப சின்னது. நம்ம ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னது. ரொம்ப கொஞ்ச காலம் தான் இங்கே இருக்க போறோம். இங்க சமாதானமா இருக்காம மேலே போய் சமாதானமா, ஆமா அதெல்லாம் இடமே கிடைக்காது. சமாதானமா இல்லைன்னா வேற விஷயம். ஆமா, இங்க சமாதானமா இருக்கு, பழகுங்க, விட்டு கொடுங்க. மன்னிக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கட்டும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் உங்களை மன்னியுங்கள் என்று எழுதப்படும்.